இந்த மகா பாபிலோன் வேசி என்பதை யாரை குறிக்கிறது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17, 18, 19 3 வசனங்கள் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17 முதல் வசனம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 19 3வது வசனம் வரைக்கும் ஒரு மகா பாபிலோன் வேசியும் அவளுடைய அழிவை பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஸோ சின்ன கொம்பு யாரை குறிக்கிறது? இந்த சின்ன கொம்புன்றது வந்துட்டு வேட்டிகன் சிட்டி அல்லது பேப்பசின்னு சொல்லலாம். வேட்டிகன் சிட்டி பேப்பசியை குறிக்கிறதா சின்ன கொம்பு, போப்பை குறிக்கிறதா கொம்பு என்றால் ராஜா. ஸோ போப்பை குறிக்கிறதா இந்த கொம்பு என்றால் ராஜா என்கிற அந்த சின்ன கொம்புன் அந்த ராஜ்யமாக இருக்கிறது. அடுத்து இந்த மகா பாபிலோன் வேசி யாரை குறிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 5 வசனங்களை 4 ஸ்லைடில் இருக்குது. பொறுமையாக இதை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரெவலேஷன் சாப்டர் 17 verses 1 to 5. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாள் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஸோ நம்ம வாசித்தது வெறும் 5 வசனங்கள் மட்டும்தான். ஸோ 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, 7 கலசங்கள் என்னது? 7 முத்திரைகள் படிச்சிருப்பீங்க, 7 எக்காலங்கள் படிச்சிருப்பீங்க. 7 முத்திரைகள் முடிஞ்சு 7 எக்காலங்கள் முடிஞ்சு அதன் பிறகு தான் 7 கலசங்கள் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தூதன் வந்து என்ன சொல்கிறான்? நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிற மகாவேசி. ஒரு மகாவேசி இருக்கிறா. இந்த மகாவேசி எங்கே உட்கார்ந்துருக்கிறா? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிறா. அந்த வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் கர்த்தர் சொல்றார். அந்த வேசிக்கு என்ன வரப்போகிறது? ஆக்கினை வரப்போகிறது. அந்த வேசி எங்கே ஏறி உட்கார்ந்துருக்கிறா? அவள் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அது என்ன கலர்? சிகப்பு கலர் இல்லைங்களா? சிகப்புன்றது அது இரத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினால் வெறி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, அந்த மிருகம் கொலை செய்ததுனால அந்த மிருகமும் சிகப்பு கலரில் இருக்குது. அதே போல் அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை. சிகப்புன்றது தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். இது பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட். இரத்தாம்பரம் பர்பிள், ஸோ சிகப்பு கிடையாது, இது ஸ்கார்லெட் கலராக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அவள் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய், த மதர் ஆஃப் ஹார்லெட்ஸ் இல்லைங்களா? த மதர் ஆஃப் ஹார்லெட்ஸ் யார் இவள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பட் வேசியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கற்புள்ள கன்னி என்பது யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே அந்தி கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அந்தி கிறிஸ்து யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். பிசாசனுடைய தந்திரங்களை தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க பிசாசனுடைய தந்திரம் ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கற்புள்ள கன்னிகை என்பது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி சபையை குறிக்கிறது இல்லைங்களா? கற்புள்ள கன்னிகை என்பது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. வர்ஜின் மீன்ஸ் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைங்களா? இதை பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸோ கற்புள்ள கன்னி என்பது யாரை குறிக்கிறது?
இது கொரிந்து சபை, அதாவது எல்லா சபைகளும் என் சபையின் கர்த்தர் சொல்லார், என் சபையை இந்த பாறையின் மேல் கட்டுவேன். ஸோ இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு பேர் என்னது? கற்புள்ள கண்ணி, இல்லைங்களா? அப்போ கற்புள்ள கண்ணினா இயேசு கிறிஸ்துவின் சபை என்றால் மகாவேசி என்பது யாரை குறிக்கும்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கற்புள்ள கண்ணிக்குரிய இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சபையில் இயேசு கிறிஸ்துவும் சபையும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ கற்புள்ள கன்னி என்பது மணவாட்டி சபையை குறிக்கிறது. ஸோ வர்ஜின் மீன்ஸ் இட்ஸ் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாயா 62:5 பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் இப்படி தான் எதிர்பார்த்தார், நீ கற்புள்ள கண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். பட் இஸ்ரவேல் கீழ்ப்படியாதப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? எப்படி இருந்த நகரம் இப்படி வேசியாய் போயிற்றே அப்படிங்கிறார். இஸ்ரவேல் கீழ்ப்படிஞ்சப்ப மணவாட்டி அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரவேல் கீழ்ப்படியாதப்ப எப்படி இருந்த நகரம் இப்படி வேசியாய் போயிற்றே, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணினாயேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா கற்புள்ள கண்ணியாக இருந்தாக்க கர்த்தர் வந்துட்டு ரொம்ப மெச்சிக்குவார். இல்லை கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாக்க கர்த்தர் வந்துட்டு வேசின்னு சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டார். ஸோ கற்புள்ள கண்ணி என்பது இயேசுவுக்கு பிரியமான சபை என்றால், வேசி என்பது சிலை வழிபாடு செய்யும் சபை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வேசித்தனம் என்பது சிலை வழிபாடுங்க. ஃபிசிக்கல் வேசித்தனம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வேசித்தனம் என்பது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிலை வழிபாடு தான் ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரி, ஆவிக்குரிய வேசித்தனமாக இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 1:21. ஐசாயா 1:21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. நகரம் வேசியா மாற முடியுமா? உண்மையுள்ள நகரம் எது? எருசலேம் நகரம். எருசலேம் நகரத்தின் குடிகள் கீழ்ப்படியாமல் போனப்ப, யூதர்கள் கீழ்ப்படியாமல் போனப்ப கர்த்தர் என்ன சொல்லாரு? உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. ஸோ எருசலேம் நகரத்தில் இருந்த யூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? சிலை வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. சிலை வழிபாடு செஞ்சதுனால எப்படி வேசியாய் போயிட்டுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அந்த எருசலேம் நகரத்தை வேசி என்று அழைக்கிறார். இது ஆவிக்குரிய முறையில் வேசி என்று கர்த்தர் அழைக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 3:9. பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. ஸோ இஸ்ரவேலுடைய வேசித்தனத்தினால இஸ்ரவேல் தேசம் தீட்டுப்பட்டு போயிட்டு கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பாசிபிள்? கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ண முடியுமா? மனுஷனும் விபச்சாரம் பண்ணலாம், கல்லோடும் மரத்தோட விபச்சாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் ஒரு கல்லை வந்துட்டு சிலையாக வடித்து அதை வணங்கினா அது வேசித்தனம். ஒரு மரத்தை வந்துட்டு சிலையாக வடித்து அதை வணங்கணும்னு சொன்னால் அது வேசித்தனம்னு கர்த்தர் சொல்லார். ஸோ இவர்கள் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் கும்பிட்டதுனால தான் வந்துட்டு கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தால் இதுதான் ஆவிக்குரிய வேசித்தனம். அப்போ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசி என்பது அது சிலை வழிபாடு செய்கிற ஒரு சபையை குறிக்கிறது. ஏன்னா கற்புள்ள கண்ணி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான மணவாட்டி சபை. அப்போ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற வேசி என்பது அது ஒரு சிலை வழிபாடு செய்கிற சபை. ஸோ ரோமன் கத்தோலிக்க சபையில் பாந்தியன் அப்படின்ற அந்த காலத்தில் ஒரு பேகன் டெம்பிள் இருந்துச்சு. பாந்தியன் அப்படின்ற ஒரு பேகன் டெம்பிள் அது இப்படி தான் இப்போ இருக்குது. இந்த பாந்தியன் இது எல்லா கடவுள்களின் ஆலயம் என்பது இதற்கு பேர். பாந்தியன் அப்படின்னு சொன்னாக்க எல்லா கடவுள்களின் ஆலயம். இது இட்டலியில் புனித பயணமாக போனால் இன்றைக்கி ஒரு சர்ச்சாக இருக்குது. இன்றைக்கி இது ஒரு சர்ச். பட் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பாந்தியன் அப்படின்ற டெம்பிள் ஆஃப் ஆல் த ரோமன் காட்ஸ், எல்லா ரோம கடவுள்களுக்கும் ஒரு ஆலயம் வச்சுருந்தாங்க. ஒரு ராஜா, ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ராஜா, இவன் தான் 607 போப்புக்கு ஒரு பவர் கொடுத்தவன். ஸோ ரோம் தான் எல்லா சபைகளுக்கும் தலைமை பீடம் அப்படின்ற பவர் கொடுத்தவன் இந்த ராஜா தான். இந்த ராஜா வந்துட்டு போப் போனிஃபேஸ்க்கு வந்துட்டு இந்த டெம்பிளை நீ வச்சுக்கடா அப்படின்ட்டான். வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா அங்கே இருக்கிற கடவுளோட பேர்லாம் வந்துட்டு புனிதர்கள் பேராக மாற்றிட்டான். ஸோ அங்கே இருக்கிற ரோம கடவுள் பேர் எடுத்துகிட்டு இது பேதுரு, இது இயேசு கிறிஸ்து, இது மரியாள், இவர் வந்துட்டு செயின்ட் ஆண்டனி இப்படின்னு பெயர்களை மட்டும் மாற்றிட்டு அதே ரோம கடவுளை தான் இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போப் போனிஃபேஸ் என்ன பண்ணிட்டான், இதை ஒரு சர்ச்சாக வந்துட்டு ஒரு ஆலயமாக கன்வெர்ட் பண்ணிட்டான். அதற்கு பேர் என்னது? த சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி அண்ட் த மார்டைர்ஸ். த சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி. பாந்தியன் எப்படி மாறிடுச்சு? ரோம கடவுள்களின் ஆலயம் வந்துட்டு த சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி அண்ட் த மார்டைர்ஸ். இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக் மக்கள் புனித பயணமாக போகிற பொழுது இங்கே போய் வணங்கிட்டு தான் வந்துட்டு வராங்க.
இது இன்றும் இருக்கிறது. இந்த சிலை வழிபாட்டை தான் வேசித்தனம் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். ஸோ இங்கே இப்போ செத்து போனான் இல்லையா ஒரு போப் ஃப்ரான்சிஸ், சிலை எவ்வளோ அழகாக முத்தங்க போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வேசித்தனம் என்று கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். இந்த வேசித்தனத்தை கர்த்தர் வெறுக்கிறார். 2வது கற்பனையை கன்வீனியண்ட்டாக எடுத்துட்டாங்க. 10 கற்பனைகளில் இருக்கிற 2வது கற்பனையை கன்வீனியண்ட்டாக எடுத்துட்டாங்க. இது முதல் அடையாளமாக இருக்கிறது. இந்த வேசிக்குரிய முதல் அடையாளம் என்னது? இது ஆவிக்குரிய வேசித்தனம், சிலை வழிபாடு. பட் இவ எங்கே உட்கார்ந்துருக்கிறா? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிறா இல்லைங்களா? இது உலகம் முழுவதும் இருக்கிற செல்வாக்கு குறிக்கிறது. த வேர்ல்டு வைட் ரீச், வேர்ல்டு வைட் இன்ஃப்ளூயன்ஸை குறிக்கிறதா வந்துட்டு இந்த திரளான தண்ணீர்கள். இந்த தண்ணீருக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி, இதே அதிகாரத்தில் அர்த்தம் இருக்குது. 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். திரளான தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீருக்குரிய அர்த்தம் என்னது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஜனங்களை குறிக்கிறதா திரளான தண்ணீர்கள். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 2 விதமான பாபிலோனுக்குரிய அழிவை கர்த்தர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக எரேமியா 50ஆம் அதிகாரம், எரேமியா 51வது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சுங்க. இதில் ஒரு சில வசனங்கள் ஃபிசிக்கல் பாபிலோனுக்குரிய அழிவாக இருக்கும். ஃபிசிக்கல் பாபிலோன் ஈராக்கு ஏற்கனவே அழிஞ்சு போய் இன்றைக்கி சின்னோண்டு ராஜ்யமாக இருக்குது, சின்னோண்டு நாடாக தான் இருக்குது. பழைய பாபிலோனுக்குரிய அழிவும் இருக்கும். அதே போல் மிஸ்ட்ரி பாபிலோன், இந்த மகா பாபிலோனுக்குரிய அழிவும் இருக்குதும். திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருள் ஆசைக்கு ஒளிவும் வந்தது. திரளான தண்ணீர்கள் மேல் ஒரு வேசி உட்கார்ந்திருக்கிறான்னு பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்கிறார். திரளான தண்ணீர்கள் என்பது எதை குறிக்கிறது? இது ஜனங்களை குறிக்கிறது. இன்னைக்கு திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற பெரிய வேசி சபை எதுங்க? ரோமன் கத்தோலிக்க சபை தான். உலகம் முழுவதும் 180 நாடுகளில் 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் வெறும் கத்தோலிக்கர்கள், அவ்வளோதான். கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ 180 நாடுகளில் இன்னைக்கு உலகம் முழுவதும் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? 280 crores, 280 கோடி, 280 crore கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அதில் பாதி பேரை நீங்கள் எடுத்துடலாம். பாதி பேர் ரோமன் கேத்தலிக்ஸ் வந்துட்டு 180 நாடுகளில் அவங்களுக்கு அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க. பிகாஸ் ரோமன் கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, இது தனி நாடாக இருக்கிறது. ஸோ நாட்டுக்கு நாடு தூதர்கள் வருவாங்க இல்லைங்களா, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது வேற எந்த சபையுமே கிடையாது. ஐக்கிய நாடுகளில் வந்துட்டு அவர்களுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸில் அவங்களுக்கு அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில், யூரோப்பியன் யூனியனில் வந்துட்டு அவர்களுக்கு அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க. இதை போல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வேற எந்த சபையுமே இது கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா திரளான தண்ணீர்கள் தான். ஸோ பாதிக்கு பாதி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பாதிக்கு பாதி ரோமன் கத்தோலிக்க சபையில் தான் இருக்கிறாங்க. இது உலகம் முழுவதும் இருக்கிற செல்வாக்கை குறிக்கிறது. அது 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்னது? அவளுடைய ட்ரெஸ் கலர் என்னதுன்றது நம்ம பார்த்தோம். 4வது வசனத்தை வெளிப்படுத்தல் 17:4, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட், இந்த கலர் தான். ஸோ இது பர்பிள் கலர், அங்கே நடுவில் இருக்கிறவன் ஸ்கார்லெட் கலர். ஸோ ரோமன் கேத்தலிக் பிஷப்ஸ் அண்ட் கார்டினல்ஸ், ரோமன் கேத்தலிக் பிஷப்ஸ் கார்டினல்ஸ் இவங்க போடுற ட்ரெஸ் கலர் தான் பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட். சாத்தான் எவ்வளோ முட்டாள்னு பார்த்தீங்களா? கர்த்தர் எழுதியிருக்கிறத கரெக்டாக பண்ணுறான். சாத்தான் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்களா? ஸோ அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே இல்லைங்களா? ஸோ பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட் தான் அவங்களுடைய ட்ரெஸ் கலர். ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, தொப்பிலையுமே அதே கலர் தான் வந்துட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட். ஸோ இது இப்போ ஒரு போப்பு செத்து போயிட்டான் இல்லைங்களா, அடுத்த போப்பு தெரிந்தெடுக்கிறதுக்கு அவங்க அந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸை கூட்டுவாங்க. அப்போ இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட்டோட தான் பிஷப்ஸ் அண்ட் கார்டினல்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு கலர்லையும் நான் தான் அந்த கிறிஸ்து சபைன்றதை அவங்களே தனக்கு தானே காமிச்சிக்கிறாங்க. முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சிக்கொண்ட லெவலில் இன்றைக்கி அதை அறியாத கிறிஸ்தவர்கள் 140 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அங்கேருந்து மக்களை விடு வச்சு கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. நானும் ஒரு எக்ஸ் கேத்தலிக் தான், உங்களையும் அநேகர் எக்ஸ் கேத்தலிக்ஸாக இருப்பீங்க. அவர்களை விடுவித்து கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் அந்தி கிறிஸ்துகள் அல்ல, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் அவங்க பாவம் பைபிள் படிக்க மாட்டேன்றாங்க, வேதத்தை அறியாத அப்ராணிகளாக இருக்கிறாங்க. பட் வழிநடத்துகிற மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, மேனேஜ்மெண்ட் தான் அந்தி கிறிஸ்துக்குரிய மேனேஜ்மெண்ட். போப்பு, கார்டினல்ஸ், பிஷப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் இவங்க எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பில் இருக்கிறாங்க. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக இருக்கிறாங்க. பட் அவள் எப்படி இருக்கிறா?
பொன் ரத்தினம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் என்றும் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 அந்த ஸ்திரீ பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. பொன், ரத்தினம், முத்துக்கள். ஸோ இன்ஃபேக்ட் 50 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் போப்போட தலையில் இந்த கிரீடம் இருக்கும். இதுக்கு பேர் பேப்பல் டியாரா, TIARA, பேப்பல் டியாரான்னு சொல்லுவாங்க. இதனுடைய மதிப்பு மட்டுமே பல கோடி இருக்கும். 50 ஆண்டு, இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளா 1965க்கு பிறகு ஸோ அது ஆட்டுக்குட்டியை போல தன்னோட உருவத்தை மாற்றிக்கிச்சு. 1965 தான் வேட்டிக்கன் கவுன்சில் வந்துச்சு, வத்திக்கான் சங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னாக்கா 1965 ஒரு பெரிய மாறுதல் வந்துச்சு. எக்ஸ் கேத்தலிக்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரோமன் கேத்தலிக் மாஸ், அந்த ரோமன் கேத்தலிக் அந்த ஜபங்கள் எல்லாமே லாட்டினில் தான் இருந்துச்சு 1965 வரைக்கும். இந்தியா முழுவதுமே லாட்டின் மொழியில் தான் வந்துட்டு இருந்துச்சு. 1965க்கு பிறகு தான் லோக்கல் லாங்குவேஜஸில் மாற்றினாங்க. அது வரைக்கும் போப்பு வந்துட்டு இந்த பேப்பல் டிஆராவோட தான் எப்பொழுது இருப்பான். இவங்கள்ட்ட ஒன்றெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பல் டிஆரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போப் இருக்கிற அந்த வீட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேப்பல் பேலஸ். பிஷப் இருக்கிற வீட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிஷப் பங்களா. பெங்களூரில் பிஷப் பங்களா இருக்கு இல்லையா, திருச்சியில் பிஷப் பங்களா இருக்கு இல்லையா. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் பிஷப் பங்களா இருக்கும். பிஷப் எங்கே இருப்பார், பங்களாவில் தான் இருப்பார். போப் எங்கே இருப்பான், அவன் பேலஸில் தான் இருப்பான். உள்ளே வந்துட்டு எப்படி இருக்கும், பொன்னினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. ஸோ எந்த ஒரு பாஸ்டராவது இப்படி ஒரு பேலஸில் இருந்து பார்த்துருக்குறீங்களா? இல்லை. இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு எந்த பாஸ்டருக்குமே கிடையாது. 140 கோடி ஜனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு சபை ரோமன் கேத்தலிக் சர்ச் மட்டும்தான். அந்த மகாவேசி யாரை குறிக்கிறது, ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. இது போப்பு குறிக்கல, ரோமன் கத்தோலிக்க சபை. மீண்டும் சொல்கிறேன், சின்ன கொம்புன்றது, கொம்புனா ராஜா, கொம்பு என்பது ராஜா, சின்ன கொம்பு போப்பு குறிக்கிறது. பட் மகாவேசி இது சபையை குறிக்கிறது, இது ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. பட் அவள் மேலே வந்துட்டு நெற்றியில் என்ன எழுதியிருக்கும், ரகசியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பட் உண்மையான பிள்ளைகளுக்கு என்ன எழுதியிருக்கும், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஏசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா உண்மையான பிள்ளைகள் இருப்பாங்க. இவளுடைய நெத்தியில் என்ன இருக்குது, ரகசியம். ரகசியம் என்னது, இட்ஸ் அ மிஸ்ட்ரி இல்லைங்களா. ஸோ ரகசியம்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை தான். த மிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் இது வேட்டிக்கன் வெப்சைட்லேருந்து எடுத்தது. வேணா இந்த வார்த்தைகளை போட்டு தேடி பாருங்கள். நேற்று ராத்திரி விடிய காத்தால ஒரு 2 மணி 3 மணிக்கு ஆண்டவர் இதை காமிச்சு எடுக்க வச்சார். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லி, ஸோ தன்னைத்தானே வந்துட்டு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரே ஒரு சபை ரோமன் கத்தோலிக்க சபை. இது மட்டும் இல்லாமல் ஜபமாலை உருட்டினவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமே, மகிமையின் தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியம் இல்லைங்களா. நாங்களாம் உருட்டி இருக்கிறோம். ஜபமாலை உருட்டுறப்ப மகிமையின் தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியம், த மிஸ்ட்ரீஸ். அந்த ஜபமாலை உருட்டுறதே மிஸ்ட்ரின்னு சொல்லி தான் ஜபமாலை உருட்டுவாங்க. ஸோ மிஸ்ட்ரின்ற வார்த்தையை, பட் அறியப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது வேட்டிக்கன் வெப்சைட்டில் இருக்கிற இந்த ஒரு விஷயந்தான் இது. அது லாட்டின்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் வேட்டிக்கன் வெப்சைட் இருக்குது. பட் அதே போல் இது என்ன ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம் என்று கர்த்தர் சொல்கிறார். ரகசியம்னு சொல்கிறார் இல்லைங்களா, அதற்கான விளக்கம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இட்ஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ்னஸ், அக்கிரமத்தின் ரகசியம். இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் வருகையை குறித்து இருக்கும். 4வது வசனத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவ குறித்து தான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அக்கிரமத்தின் ரகசியம் எப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்த ரகசியம்ன்றதை வந்துட்டு நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. மேலும் ரகசியம் மகா பாபிலோன். ஸோ அந்த ரகசியம் என்பது இது என்ன ரகசியம், இது அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்கிறது. பட் நமக்கு தேவை தேவபக்திக்குரிய ரகசியம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவபக்திக்குரிய ரகசியம் என்னது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது, இது தேவபக்திக்குரிய ரகசியம். அக்கிரமத்தின் ரகசியம் என்னது, பிசாசு மாம்சத்தில் இருக்கிறான். பிசாசு மாம்சத்தில் இருந்தால் அந்த மாம்சத்துக்கு பேர் என்னது, போப், ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்ட், பட் இட்ஸ் அ சக்சஷன் ஆஃப் மென் அப்படின்றதே பார்க்க போகிறோம். அந்தி கிறிஸ்து ஒருவன் அல்ல என்கிற இந்த மித்தை நம்ம உடைக்கணும். அந்தி கிறிஸ்து ஒருவன் அல்ல, ஒருவனை எதிர்பார்க்க வச்சதே ரோமன் கத்தோலிக்க சபை தான். அந்தி கிறிஸ்து ஒருவன்னு சொல்லி இன்னைக்கு ஊரையே வந்துட்டு 500 வருஷமாக ஏமாற்றி இருக்கிற சபை ரோமன் கத்தோலிக்க சபை தான். அந்தி கிறிஸ்து ஒருவன் அல்ல என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ்னஸ், அக்கிரமத்தின் ரகசியம். அதே போல் அவள் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் அப்படிங்கிறதையும் வாசித்தோம் இல்லைங்களா.
அவள் யாருக்கு தாய் வந்துட்டு? வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். தன்னை தாய் சபைன்னு சொல்லிக்கிற ஒரே சபை அது ரோமன் கத்தோலிக்க சபை இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்க சபையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஐரோப்பாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, த மாதர் எக்லீசியான்னு சொல்லி எழுதியிருக்கு. எக்லீசியானா சர்ச், மாதர் மதர் சர்ச். மதர் சர்ச்னு சொல்லிக்கிற ஒரே ஒரு சபை. ஸோ நிறைய இடத்துல ஐரோப்பாவில் வந்துட்டு எழுதியிருக்கோம் மாதர் எக்லீசியா, தி மதர் சர்ச், லாட்டினில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ தன்னை வந்துட்டு மதர்னு சொல்லிக்கிற கர்த்தர் கற்புள்ள கண்ணியாக இருந்தார். இவங்க எப்போ மதர் ஆனாங்கன்னு தெரியல இல்லைங்களா? ஸோ கர்த்தர் எதிர்பார்க்கறது கற்புள்ள கண்ணியை தான் எதிர்பார்க்குறார். அதனால தான் கர்த்தர் வந்துட்டு என்னை விட்டு நீ விலகி போயிட்ட, நீ வேசித்தனம் செய்கிறாய், அதனால் நீ வேசின்னு சொல்லி வந்துட்டு கர்த்தர் சொல்கிறார். பட் இவ சாதாரண வேசி இல்லை, பூமியில் உள்ள எல்லா வேசிகளுக்கும் தாய். இப்போ வேசி மகள்களும் இருக்கிறாங்க. வேசி தாய் மட்டும் இல்லை, வேசி மகள்களும் இருக்கிறாங்க. நிறைய வேசி சபைகள் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்கிற வார்த்தையை வந்துட்டு எழுதி வைத்திருக்கிறார். ஸோ கத்தோலிக்க சபை ஒன்று தான் வந்துட்டு சபைகளுக்கு தாய் என்பதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. த மாதர் எக்லீசியா அப்படின்ற வார்த்தை இருக்கும். சபையின் தாய்மை அப்படின்றது த மதர்ஹுட் ஆஃப் த சர்ச் அப்படிங்கிறத வந்துட்டு வேட்டிக்கன் வெப்சைட்லேயே நீங்கள் தேடி பார்க்கலாம். வேட்டிக்கன் வெப்சைட்லேயே த மதர்ஹுட் ஆஃப் த சர்ச் அப்படின்ற வார்த்தைகளில் வந்துட்டு டைட்டில்ஸில் அவங்க பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு அடையாளங்கள் ஒத்து போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவள் யாருனால வெறி கொண்டிருந்தாள் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவள் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறா. அவள் ஏறி இருந்த மிருகத்தினுடைய அந்த கலர் என்னது? அது சிகப்பான மிருகம். அது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினால வந்துட்டு வெறி கொண்டிருக்கிற ஸ்திரீ. அந்த மிருகத்தினுடைய கலரும் வந்துட்டு சிகப்பான கலராக தான் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை எப்படி இவள் கொலை செய்தால், எப்படி பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:24. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். யாருடைய இரத்தமெல்லாம் இருந்துச்சு? தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும். பூமியில்னு சொன்னால் இங்கே ஐரோப்பான்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா பூமின்ற வார்த்தைக்கு கிரேக்க பைபிளில் இங்கிலீஷில் வந்துட்டு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது இங்கிலீஷில், கிரேக்க பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? கிரேக்க மொழியில். பழைய ஏற்பாடு ஹீப்ரூ, புதிய ஏற்பாடு கிரீக் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதும் கிரீக்கில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமின்றதுக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று GE அப்படின்ற ப்ரொனன்சியேஷனில் வந்துட்டு கீ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த லோக்கல் ரீஜன் ஒரு தனி நாடை குறிக்கிறது. பட் ஆய்க்குமெனே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இது உலகம் முழுவதையும் குறிக்கிற கிரேக்க வார்த்தை. ஸோ இங்கே பூமி முழுவதும் அப்படின்றது வந்துட்டு இங்கே கீ அந்த லோக்கல் ரீஜனில் ஐரோப்பாவில் கொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அவளிடத்தில் எல்லா பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:2. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக கர்த்தர் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது. கடைசி 200 ஆண்டுகளுக்குரிய சரித்திரம் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ரோமன் கத்தோலிக்க சபையை எப்படி பழி வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1798 வந்துட்டு போப் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. 1866 பேப்பல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இட்டாலியில் பிடுங்கிட்டாங்க. 1798 போப் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. 1866 ஒரு மேக்ஸிமம் 1870 பேப்பல் ஸ்டேட்ஸ்லாம் அபாலிஷ் ஆகி அவங்களுக்கு டைதிங் எதுவும் தசமபாகம் வாங்கின சபை தான் ரோமன் கத்தோலிக்க சபை. ஸோ தசமபாகம் எல்லாமே அவங்களுக்கு கட் ஆகிடுச்சு. அதன் பிறகு 50 ஆண்டுகள் வந்துட்டு அவன் வேட்டிக்கனுக்குள்ளார அந்த 50 ஆண்டுகள் 1870 முதல் 1929 வரை கிட்டத்தட்ட அந்த 60 ஆண்டுகள் போப்பனுடைய பெயர் என்ன தெரியுமா? த பிரிசனர் ஆஃப் வேட்டிக்கன், வத்திக்கானின் கைதி என்று தான் அவனுக்கு பெயர். நான் வேட்டிக்கனை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த 110 ஏக்கரை விட்டு அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. தனி நாடு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கினாங்க. 1929 தான் அவர்களுக்கு தனி நாடு கிடைத்தது. பட் கர்த்தர் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது. பட் அந்த 140 கோடி மக்கள் அவங்க காப்பாற்றப்படணும். அதுக்கு எங்கேயாவது ஒரு 4 பேரை நீங்களும் நானும் வந்துட்டு விடுவித்து கூப்பிட்டு வரக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த எல்லாருக்காகவும் கர்த்தர் பழி வாங்குகிறார். ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த 538 1798 வரைக்கும் கம்ப்ளீட் பவர், டோட்டல் பவர் போப்புக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஐரோப்பாவில் ஒரு ராஜாவை நிர்ணயம் பண்ணணும்னா அது போப்பு தான் நிர்ணயம் பண்ணுவோம். ஏன்னா அப்போல்லாம் அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா நார்த் அமெரிக்கா இல்லை, சவுத் அமெரிக்கா இல்லை, அப்பொழுது அண்டார்டிகாலாம் வந்துட்டு கிடையாது. அப்பொழுது மேக்ஸிமம் போனால் ஏஷியா,
ஐரோப்பா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு ராஜாவை நியமிக்கணும்னு சொன்னால் போப்பனுடைய டெசிஷனாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இருண்ட காலம் என்று அது சரித்திரத்தில் அதற்கு பெயர். ஸோ இத்தனை ஆண்டுகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உண்மை கிறிஸ்தவர்களை எதுக்காக பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணால் குத்தம், டிரான்ஸ்லேட் பண்ண பைபிளை வீட்டில் வச்சுருந்தா குத்தம், பைபிள் படி நடந்துக்கிட்டா குத்தம்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்களை இவர்கள் எரித்து கொலை செய்தார்கள். சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு முக்கியமான மனுஷன் யாருன்னா வில்லியம் டிண்டேல். இந்த வில்லியம் டிண்டேலை வந்துட்டு உயிரோட கொளுத்தின சபை தான் ரோமன் கத்தோலிக்க சபை. அடுத்து இந்த போட பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஜான் ஹஸ் இருந்தார். ஜான் ஹஸ்ஸை உயிரோட கொளுத்தின சபை ரோமன் கத்தோலிக்க சபை. அடுத்து ஜான் ஹஸ்க்கு சப்போர்ட் பண்ண அவருடைய ஃப்ரெண்ட் ஜெரோம் ஆஃப் பிராக், அவரையும் உயிரோடு கொளுத்தின சபை தான் ரோமன் கத்தோலிக்க சபை. மார்ட்டின் லூத்தரை கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷம் தேடினாங்க. நான் கர்த்தர் மார்ட்டின் லூத்தரை பாதுகாத்துட்டார். ஜான் கால்வினை தேடினாங்க, பட் கையில் சிக்கலை வந்துட்டு. ஸோ கர்த்தர் ஒரு சிலர் ஒப்பு கொடுத்தாரு, ஒரு சிலரை கர்த்தர் வந்துட்டு பாதுகாத்தார். இவங்களுக்கும் முன்னாடி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஜான் வைக்லிஃப். அற்புதமான டிரான்ஸ்லேஷன் 1300களில். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் வந்தது 1517 போய் அவர் ஆணி அடித்து வாங்க பைபிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி அக்டோபர் 31 வந்துட்டு சொன்னார். 1517 1517 அக்டோபர் 31 ஒரு 95 தீசிஸ்ன்றதை நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு சொன்னப்போ வந்த ரெஃபர்மேஷன் தான் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். பட் அதுக்கும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர் தான் ஜான் வைக்லிஃப். ஜான் வைக்லிஃப் அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். பிசாசுக்கு அது பிடிக்கல, ஆன்டி கிரைஸ்ட்டுக்கு அது பிடிக்கல. அவர் இறந்து போயிட்டார் நார்மலாக. அவருடைய எலும்பை எடுத்து எரிச்சாங்க. பிசாசுக்கு அவ்வளோ கோபம். பைபிள் மட்டும் யார் கையிலாவது போயிடுச்சுன்னா, இன்னைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் பைபிள் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் யார் கையிலையும் பைபிள் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் லாட்டினில் மட்டும்தான் இருந்துச்சு. லாட்டின் யாருக்குமே தெரியாத பாஷையாக இருந்துச்சு. மனப்பாட ஜபங்கள் தான் அந்த காலத்துலலாம். லாட்டின் யாருக்கும் தெரியாது. அப்படின்னா பைபிளே தெரியாமல் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. யாருக்கு? அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பைபிள் யாருக்கெல்லாம், பைபிளுக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ரொஹிபிட்டட் புக், வாசிக்க கூடாத புஸ்தகம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் புக்ஸ்ன்னு இருக்கும், அதில் பைபிளும் இருந்துச்சு. வாசிக்க கூடாத புஸ்தகங்கள் என்று ஒரு பெரிய பெயர் பட்டியல் வச்சுருந்தாங்க. மார்ட்டின் லூத்தர் எழுதின புஸ்தகங்கள், ஜான் கேன்வில் எழுதின புஸ்தகங்கள், அடுத்து ஜான் வைக்லிஃப் எழுதின புஸ்தகங்கள், இதெல்லாம் வாசிக்கக்கூடாது. அதோடு சேர்த்து இங்கிலீஷ் பைபிளும் வாசிக்கக்கூடாது என்று இங்கிலீஷ் பைபிள் எல்லாமே வந்துட்டு ப்ரொஹிபிட்டட் புக்ஸில் இருந்துச்சு. அந்த ஜான் வைக்லிஃபோட எலும்பை எடுத்து எரிச்ச சபை தான் ரோமன் கத்தோலிக்க சபை. இப்படி பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்து ரோமன் கேத்தலிக் இன்குவிசிஷன், சித்திரவதை, படுகொலைகள், ஸ்பானிஷ் இன்குவிசிஷன் இதெல்லாமே பார்த்தோம். இதுக்கெல்லாம் போப் ஃப்ரான்சிஸ் மன்னிப்பு கேட்டான். போப் ஃப்ரான்சிஸ் மன்னிப்பு கேட்டான். பெனடிக்ட் மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜான் பால் II மன்னிப்பு கேட்டிருக்கிறான். கடந்த 25-30 வருஷங்களில் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க. அப்போ 1 கோடி பேரை கொலை பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் இது கர்த்தர் ஒத்துக்குவாரா? அப்படின்னா மன்னிப்பு கேட்டால் சிலையை தூக்கி வெளியில் போடணும் இல்லைங்களா? சிலைகளை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டாக்கா அது உண்மையான மன்னிப்பு கேட்குறது. இது சும்மா வந்துட்டு முதல்ல நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி வந்துட்டு எங்களையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற ஒரு கதையாக இருக்கிறது. பட் கர்த்தர் உண்மையான மன்னிப்பு எப்படி இருக்கணுமா? வந்துட்டு இப்போ உண்மையான மன்னிப்பு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சிலை வழிபாடை விட்டுட்டாக்க அவங்க கேட்குற மன்னிப்பு கரெக்டாக இருக்கும். சிலை வழிபாடை நாங்கள் விட மாட்டோம், ஆனால் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுது. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, கர்த்தர் பழி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். பட் அந்த ஸ்திரீ வந்துட்டு 7 மலைகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17:9 எழுதியிருக்கு. த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ், ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்பது ரோமை தான் குறிக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா ஊர்கள் இருக்கும். அமெரிக்காவில் ஒரு 2 சிட்டி இருக்கும், இந்தியாவில் ஒரு 2 சிட்டி இருக்கும், ஏன் ஐரோப்பாவில் ஒரு 5 சிட்டி கூட இருக்கும். பட் ரோம் வந்துட்டு யோவானுக்கு தெரிந்த ஒரே சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் எது? ஏன்னா இதை எழுதுனது யாருங்க இந்த வசனத்தை? யோவான் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதுனது யோவான் தான். யோவானுக்கு தெரிந்த 7 மலைகளை உடைய ஒரே நகரம் எது? ரோம் நகரம் ஒன்று தான். ஏன்னா பூமியின் ராஜாக்கள் மேல் அப்பொழுது ராஜ்யபாரம் பண்ணின ஒரே நகரம் வந்துட்டு ரோம் நகரமாக தான் இருக்கிறது. இது இன்னொரு அடையாளம், மகான் நகரம் என்று பெயர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் தவிர நிறைய வசனம் இருக்குது, ஒரு 8 வசனம் இருக்குது. ஒரு வசனத்தில் மட்டும் எருசலேம் மகாநகரமாக இருக்கும். எது? பரம எருசலேம் வந்துட்டு மகாநகரமாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி 7 இடத்துல வந்துட்டு ரோம் தான் மகாநகரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 வாசிக்கலாமே. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். நீ கண்ட ஸ்திரீயானவள்
பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயம். பழைய ஏற்பாட்டில் எருசலேம் நகரத்தை கர்த்தர் ஸ்திரீன்னு சொல்லி பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் ரோம் நகரத்தை கர்த்தர் ஸ்திரீன்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த ஸ்திரீ வந்துட்டு பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணின மகா நகரம். யோவான் இதை எழுதின காலகட்டத்தில் பூமி முழுவதும் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா? ரோம ராஜ்யம் தான், இல்லைங்களா? அதற்கு எடுத்துக்காட்டு தான் வந்துட்டு லூக்கா 2:1 ஏற்கனவே வாசித்தோம். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்து ராயன், அகஸ்டஸ் சீசர் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன்? ரோம ராஜ்யத்தை சேர்ந்தவன். அப்பொழுது அகஸ்டஸ் சீசர் இருந்தப்ப எந்த ஊர்லேருந்து ஆட்சி பண்ணா? ரோம்லேருந்து. ஒற்றை தலைவன் ஒற்றை ஆட்சி. அப்போல்லாம் ராஜ்யம் உடஞ்சு போகல. ராஜ்யம் உடஞ்சது கிபி 476 476 AD தான் வந்துட்டு ராஜ்யம் உடஞ்சு போச்சு. பட் ஒற்றை தலைமையாக இருந்து ராஜ்யபாரம் பண்ணது யோவானுடைய காலகட்டத்தில். அந்த மகா நகரம் இது ரோம் நகரத்தை குறிக்கிறது. ரோம் நகரத்தில் தான் வேட்டிகன் சிட்டி இருக்கிறது. ஸோ இந்த மகா வேசி என்பது, வேசித்தனம் என்பது சிலை வழிபாடு. அந்த திரளான தண்ணீர்கள் என்பது ஜனக்கூட்டங்களை குறிக்கிறது. அந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசி ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. இந்த இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்திருப்பது ரோமன் கத்தோலிக்க சபையின் கார்டினல்ஸ் அண்ட் பிஷப்ஸ். அதே போல் பொன் ரத்தின முத்துக்களால் சிங்காரிக்கப்பட்டிருப்பது இது ரோமன் கத்தோலிக்க சபை தான், அதனுடைய தலைமை பீடம் தான். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் ரோமன் கத்தோலிக்க சபை தான். பரிசுத்தவான்களை கொலை செய்தது ரோமன் கத்தோலிக்க சபை தான். 7 மலைகள் ரோம் நகரத்தை குறிப்பிடுவது. அந்த பூமியின் மேல் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் இது ரோம் நகரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ மகா வைசி என்பது ரோமன் கத்தோலிக்க சபை தான். த மிஸ்ட்ரி பாபிலோன் ஹார்லட், இட் ரெஃபர்ஸ் டு தி ரோமன் கேத்தலிக் சர்ச். பட் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுறாருனாக்க, அவர் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து வெளியே வாங்கப்பான்னு சொல்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள்ன்றார். யாரை விட்டு? அந்த ஸ்திரீயை விட்டு வாங்கப்பான்றார். எதனால? அவளுக்கு அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? அவருடைய பாவங்களில் உடன்படுற. கத்தோலிக்க சபையின் பாவத்தில் கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் கத்தோலிக்க சபையை நான் அழிக்க போறேன், அதுலேருந்து நீ வெளியில வந்துடுன்னு கர்த்தர் சொல்றார். அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆனால் கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? என் ஜனங்களேன்னு கூப்பிடுறார். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கேயும் வந்துட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் அங்கே இருந்தவங்க தானே, இல்லைங்களா? நம்மளும் ஒரு பாதி கூட்டம் அங்கே இருந்தவங்க தான். அதனால கர்த்தர் நம்மளையும் வந்துட்டு என் ஜனங்களே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. நாமளும் எல்லாரையும் அப்பா கர்த்தர் உங்களை கூப்பிடுறாருப்பா வெளியில் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். வந்தால் சந்தோஷம், வரலைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதுதான். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது விதை என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. விதையை எல்லா இடத்துலையும் தூவணும், இல்லைங்களா? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ விதையை நீங்கள் பாறை மேலேயும் தூவணும், அடுத்து முள்ளுள்ள இடங்கள்லையும் தூவணும், நல்ல நிலத்திலையும் தூவணும். எந்த இருதயம் பாறைன்றது நமக்கு தெரியாது, எந்த இருதயம் நல்ல நிலம்ன்றது நமக்கு தெரியாது, எந்த இருதயம் முள்ளுள்ள இடங்கள் என்பது நமக்கு தெரியாது. எல்லா இடத்துலையும் வசனத்தை தூவுங்க. இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஸோ இந்த மகாவேசி என்பது ரோமன் கத்தோலிக்க சபை. அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வெளியே வா என்று அழைக்கிறார். அந்த சத்தத்திற்கு நம்மில் ஒரு சிலர் நம்ம செவி கொடுத்துருக்குறோம். இயேசுவுக்கு நன்றி. நம்மில் ஒரு சிலர் செவி கொடுத்து அங்கேருந்து வெளியில் வந்திருக்கிறோம். பட் இப்போ இது வரைக்கும் அந்தி கிறிஸ்துவ குறித்து 2 மேஜர் விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒன்று, சின்ன கொம்பு என்பது இது போப்பை குறிக்கிறது. பேப்பசியை, போப்பையும் வேட்டிகன் சிட்டியை குறிக்கிறது தான் அந்த சின்ன கொம்பு. 2வது காரியம் வந்துட்டு இந்த மகா பாபிலோன் வேசி, இது ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது.